தளபதி விஜய் சார், எனது அன்பு வணக்கம் சார். நான் ஒரு சினிமா கதாசிரியர் சார். சினிமா கதை, வசனம், பாடல், எழுத்தாளர், ரைட்டர் அனைத்தும் செட்டப்பாக எழுதி வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு அரசியல் சினிமா, அதிரடி சினிமா, ஃபேன் இந்தியா சினிமா, உலகமே போற்றக்கூடிய சினிமா 70வது கதையாக தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக உங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தேன், பிடிச்சேன். நீங்களே என்னை பார்த்தீங்க. லிங்கி கட்டியிருக்கனால எனக்கு நீங்கள் அனுமதியும் கொடுக்கல, கூப்பிடவும் இல்லை. காரில் கருப்பு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே போயிட்டீங்க, பார்த்துக்கிட்டே வரீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் ரசிகன், உங்கள் தொண்டன், உங்கள் கட்சியில் உறுப்பினராகவும் சேர்ந்துருக்கேன். என்னுடைய ஓட்டு, எங்கள் குடும்ப ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் 69வது சினிமாவோட நிப்பாட்டிடாதீங்க. 70வது சினிமாவை எடுத்து அந்த ஏற்கனவே உங்கள் படம் தயாரித்த தயாரிப்பாளர்கள் ஒரு சில பேர் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் தூக்கிவிடுங்க சார். வேலை வரட்டும். எவ்வளோ நாளைக்கு தான் கடல்லே சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு 10 பேர் பார்ட்னராக சேர்ந்து 10 பேர் 15 பேர் எத்தனை பேர் வேணாலும் பார்ட்னர்ஷிப் போட்டுங்க. அதில் நீங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கூட்டணியாக சேர்ந்து ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட சினிமாவாக 150 வருஷம் சினிமா உலகத்தில் வராத ஒரு புதிய கதையாக உங்களுக்காக தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கதையெல்லாம் எழுதி 20 வருஷம் ஆச்சு. விஜயகாந்த் சாருக்கு எழுதுனேன், அவர் தான் காலமாயிட்டார். அடுத்தது உங்களை அப்படியே கவர் பண்ணி கொஞ்சம் பில்டப் பண்ணி கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஒரு அற்புதமான கதையை எழுதி வச்சுருக்கேன். அந்த கதையினுடைய சுருக்கத்தை ஒன்லைன் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த 8 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து கதை சொல்ல தயாராக வருகிறேன் சார். என்னை இது செல் நம்பர் குறிச்சிங்க சார், 93 42 92 14 73. கடைசியில் சொல்ல வேண்டியது முதல்லே சொல்கிறேன், பரவாயில்ல. அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நண்பனுக்காக, ஏழை எளிய கூலி நான். என்னுடைய கதை, வசனம், பாடல் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றேன். சினிமா எடுத்து ஓட விட்டு வெற்றி பெற்ற பிறகு 2000 கோடி 3000 கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் சார். எனக்கு பேர் புகழ் பட்டம்லாம் வேண்டாம் சார். எல்லாமே நீங்களே போட்டுங்க. நீங்களே ஒரு டைரக்டரை மூவ் பண்ணி எனக்கு அறிமுகப்படுத்தி விடுங்க. அவர்கிட்ட கதை விவாதத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் புதுமையாக புரட்சியாக ரைட்டராக எழுதி டைப் பண்ணி ஒரு மாதத்தில் புக் பண்ணி அடுத்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரமிப்பாக கொண்டு போகலாங்க சார். சென்சார் போர்டெலாம் கட் பண்ண முடியாத அளவுக்கு தான் நான் யோசனை பண்ணி கொஞ்சம் பிரமிப்பாக பிரம்மாண்டமாக அனுபவசாலியாக அரசியல் கதையெல்லாம் கொஞ்சம் பிரபலமாக எழுதியிருக்கேன் சார். கொஞ்சம் புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும். இந்திய சினிமா வரலாற்றில் 150 வருஷம் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, நடிச்சிருக்க மாட்டீங்க. எந்த சினிமாவிலும் வராத சீன் தான் நான் கதை தயார் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஒரு புதுமையாக பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்குது சார். கதையை ஒன்லைன் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுட்டு பிடிச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து கதை சொல்கிறேன். அடுத்த பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது ஏப்ரல் மேவில் வந்து எலெக்ஷன் வந்துடும். இந்த சினிமாவை பார்த்துட்டு அப்படி ஓட்டு செக்குன்னு நம்ம தளபதிக்கு ஊற்றிடுவாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர் 2026. இப்போ ஜனநாயகன் படமும் அடுத்த 70வது படமும் இந்த 2 படத்தையும் எடுத்து ஓட விட்டிங்கனாவே மக்கள் மனசில் எம்ஜிஆரை போல் இடம் பிடிச்சிடலாம், ஒரு பாசத்தை உருவாக்கலாம். ஒரு எம்ஜிஆரை போல் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் இந்த எலெக்ஷன் சினிமா கதை. அப்படி ஒரு பிரபலியமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆன்லைன் கதையை சொல்கிறேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் சார். முதல்ல தியேட்டரில் எழுத்துறியில் தான் போடுவாங்க. எழுத்துறியில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு 5 நிமிஷம் ஓடும். அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு மாதிரி. எம்ஜிஆர் பாட்டுன்னா எம்ஜிஆர் பழைய பாட்டு மெட்டுகள் வரும், பாடல் வரிகள் புதுசாக அமைச்சிருக்கிறேன். பழைய மெட்டில் இந்த புதுமையான கருத்துள்ள அரசியல் பாடலாக பதிவு வச்சு அது ஒரு ராக இசையை போட்டு நம்ம எழுத்துறியில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வரணும். எழுத்துறியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எழுத்துறியில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை, அப்படியே லைன் அந்த எழுத்துறியில் முடிகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மேலோட்டமாக ஒரு பார்வையாளர்களுக்கு இந்த கதை இப்படித்தான் கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க மாட்டேது அப்படிங்கிறத அந்த 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்து காட்டிடணும். இந்த 5 நிமிஷத்தில் எடுத்து காட்டினா தான் அடுத்த 3 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பதிவு வைக்கிறதுக்கோசரம் இந்த 5 நிமிஷம் வந்து ஒரு விறுவிறுப்பான சீனாக ஒரு 5 நிமிஷம் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த 5 நிமிஷம் சீனை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சின்ன குட்டி கிராமம், ஒரு 500 குடும்பம் வசிக்கிறாங்க. அந்த 500 குடும்பத்தில் ஹீரோவோட குடும்பமும் வசிக்கிறாங்க. விடிஞ்சு 6 மணிக்கு மினி பஸ் வருது. காலையிலையும் சாயங்காலமும் 2 தடவை தான் அந்த மினி பஸ் வரும். அந்த மினி பஸ்ஸில் தபால்காரர் தபால் மூட்டையை கீழே இறக்குறாரு. கீழே இறக்கி தோள் மேலே தூக்கிட்டு போகிறாரு. தோள் மேலே தூக்கிட்டு போகும்போது ஏற்கனவே ஒரு 100 தபால் 50 தபால் தான்
ரெகுலராக வந்துகிட்டு இருக்கான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒரு 2000 தபாலுக்கு மேலே வந்துகிட்டு இருக்கு. அவர் தூக்க முடியாத தூக்கிட்டு போகிறாரு 6 மணிக்கு. கொண்டு போய் தபால் ஆஃபீஸில் போட்டு அதில் எண்ணி சீல் வச்சு இது பார்த்தாக்க தமிழக முதலமைச்சர் தபால், தமிழக கவர்னர் ஒரு தபால், இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு தபால், டெல்லி பிரதமர் ஐயா ஒரு தபால், அது இல்லாத இன்னொரு தபால், அதுதான் அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு தபால். மொத்தம் ஒரு நபருக்கு 5 தபால் அனுப்பியிருக்காங்க அந்த கிராமத்துக்கு. கிராமத்தில் வாழ்கிறது 500 பேர், ஒவ்வொரு நபருக்கும் 5 தபால். அப்போ 2500 தபால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. அந்த கிராமத்துக்கு மொத்தம் 2500 தபால் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 5 தபால் போய் கொடுக்குறாங்க. ஏன்னா எதனால், எதுக்கு அந்த தபால், அது ஏன், என்ன அதில் எழுதியிருக்காங்க, எதுக்கு இவங்க அனுப்புனாங்க அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அந்த தபாலெல்லாம் பிரித்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் அன்னைக்கு மக்கா நாள் வந்து சுதந்திர தினம். சுதந்திர தினத்துக்கு விடியுது மக்கா நாள். அப்போ எல்லாம் ஒரு 50 பஸ்ஸு பக்கமாக அங்கே வருது, பறக்கும் பஸ்ஸு. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. அது ஹீரோ தான் கண்டுபிடிக்கிறீங்க. அது கடைசியில் ஃப்ளாஷ்பேக்கில் வரும். பறக்கும் பஸ்ஸு. இந்த பறக்கும் பஸ்ஸில் ஒரு 50 பஸ்ஸில் அந்த 2500 பேர் ஏறி உட்காடுறாங்க. அந்த பஸ்ஸு கீழேருந்து அப்படி மேலே விமானத்துக்கு போகுது. பறக்கும் பஸ்ஸு. அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ அங்கே போகிறாங்க விருது வாங்கிறதுக்கு. இது அப்படியே ஒரு மேலோட்டமாக எடுத்துகிட்டு போகிறோம். இந்த விருது வாங்கிறதுக்கு யார் அடித்தளம்? நம்ம தளபதி விஜய் சார். கதையின் தலைப்பு என்ன? எம்ஜிஆர் பாணியில் உலகம் சுற்றும் தலைவன். நம்ம தலைவர் வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன்னு படம் எடுத்தார். இது உலகம் சுற்றும் தலைவன். அப்போ ஒரு குட்டி கிராமத்திலேருந்து, கடைக்கோடி கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராமத்திலேருந்து அமெரிக்கா ஜனாதிபதிக்கிட்ட போய் விருது வாங்குறாருன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்த இந்திய மக்களை வாழ வச்சு, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கெடுதலும் இல்லை, எந்த ஒரு குற்றங்களும் இல்லை, குற்றத்தை பூரா தடுக்கிறாரு. எப்படி அரசியலுக்கு வந்தார், எப்படி அரசியல் எதிரியை எதிர்த்தார், எப்படி எலெக்ஷனில் ஓட்டு வாங்கி ஜெயித்தார், எப்படி எம்எல்ஏ ஆனார், எப்படி முதலமைச்சர் ஆனார், எப்படி பிரதமர் ஆனார், எப்படி இந்த விருது கப்பு வாங்க போகிறாரு இந்த கிராமத்தை கூட்டிக்கிட்டு அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் பயங்கரமான பிரம்மாண்டமான கதையாக வரும். வில்லனை கேட்டிங்கன்னா அப்படி மிரண்டு போயிருவீங்க. வில்லன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் வந்து அரசாங்க சொத்தை, அரசாங்க வரி பணத்தை, இதெல்லாம் சொத்து சேர்த்து வச்சு அரசாங்கத்தை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நாளாக இந்த கோடீஸ்வரன். இதை ஏமாத்துறதுக்கு தந்திரமாக வந்து அரசியலில் நின்னா தான், வெற்றி பெற்றால் தான் நம்ம சொத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவனுக்கு மிகப்பெரிய அடியாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அடியாட்கள், பிரம்மாண்டமான வீடு, 5000 பேர் பாதுகாப்பு. அந்த 5000 பேர்த்துக்கு சோறு, உணவு, இருக்க வீடு, அவன் இடத்துலையே தங்க வச்சு, அவன் இடத்துலையே விவசாய நிலத்தை கொடுத்து அங்கேயே வேலை செய்ய சொல்லி, அங்கேயே சோறு தண்ணி போட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு, அந்த குடும்பத்தை 5000 குடும்பத்தையும் வாழ வைக்கிற வில்லன். எல்லாம் ஆள் பார்த்தா முரட்டு வில்லனாக இருப்பாங்க. அந்த வில்லனை தொட முடியாது, நெருங்க முடியாது, டச் கூட பண்ண முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான வில்லன். அந்த வில்லன் எப்படி அரசியலுக்கு வராரு, எப்படி அரசியலை சூழ்ச்சி பண்ணுறாரு, இந்த ஹீரோ கடைக்கட்டி கிராமத்தில் இருக்கிற ஹீரோ, பசி பட்டினி ஏழை கூலி அப்படிங்கிற ஒரு விஜய் சார் ஹீரோ எப்படி அந்த வில்லனை எதிர்க்கிறாரு. அந்த வில்லனுக்கு ஹீரோவுக்கு எலெக்ஷன் வருது, ஆட்சியில் நிற்கிறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் விஜய் சார். அப்படி கடைக்கூடியாக போய் அப்படியே முதலமைச்சர் ஆகி, அதுக்கப்புறம் இந்திய நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சி, அப்படி இந்தியாவை படிப்படியாக வல்லரசு நாடாக கொண்டு போய், அப்போ அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆயிடுறாரு. குடியரசுத் தலைவர் ஆனதையும் 192 நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா ஜனாதிபதிக்கிட்ட விருது வாங்க போகிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்க 500 பேர். இந்த கிராமத்தில் இருக்கிற 500 பேர் இந்த கிராமத்தில் இருக்க ஹீரோவை அந்த அளவுக்கு ஒத்துமையாக சப்போர்ட் பண்ணி அந்த ஹீரோவை விடாமல், ஹீரோவை அந்த கிராமத்துக்காரங்களை விடாமல் அவ்வளோ ஒரு நன்மை செய்கிறாங்க இந்திய நாட்டு மக்களுக்கு. இதுதான் ஒரு கதை. இது வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக சொல்லணும்னா 2.5 மணி நேரம் ஆகும் சார். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நேரில் வந்து முழு கதையும் சொல்கிறேன் சார். நன்றி, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த் இந்தியா.